ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோல எந்த டீம் எதை பத்தி பார்க்க போறோம்னா, நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே vs எம்ஐ மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். என் கூட யார் இருக்கான்னா, என் ஃப்ரெண்டு கிஷோர் இருக்கான். டே ஹாய்டா. ஹாய் ஏரி. அப்புறம் வழக்கம் போல நம்ம பையன் ஷாம் இருக்கான். ஹாய்டா ஷாமு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். உங்க மேட்ச் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஷாம் நீ சொல்லு, எப்படி இருந்தது மேட்ச்? ப்ரோ ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா முதல்ல இருந்தே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஒன் சைடா தான் இருக்கு, ஆன் பேப்பர் வந்து சிஎஸ்கே வீக்கு, எம்ஐ தான் ஸ்ட்ராங்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் மேட்ச் அப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்லயே கலீல் அகமது வந்து ஒரு ரோஹித் சர்மாவை டக்குக்கு விக்கெட் எடுத்து ஒரு மொமெண்டம் சேஞ்ச் பண்ணி விட்டாப்ல. அது வந்து எம்ஐயோட ஸ்டார்ட்டை வந்து அப்படியே லோ பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் பெருசா ரன்னே வரல, விக்கெட்டும் அடுத்த 2 ஓவர்லயுமே விக்கெட் வந்ததுனால மொமெண்டம் ஸ்டாப் ஆயிருச்சு. பவர் பிளேலயே உங்களுக்கு ரன் வரல. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவும் திலக்கும் வந்து லைட்டா ஸ்டெப் அப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க விக்கெட் போனதுக்கு அப்புறமும் ரன் ரொம்ப டவுன் ஆயிருச்சு. சரி, ஓகே கிஷோர், உன்கிட்ட கேக்குறேன், இந்த சிஎஸ்கே இன்னைக்கு ஆள் 11 பார்த்து நீ சர்ப்ரைஸ் ஆனியா இல்லையா? ஆயிருப்ப, நிஜமா ஆயிருப்ப. சிஎஸ்கே இல்ல இதான் கரெக்டான 11 நினைக்கிறேன். ஆனா எம்ஐ 11 பார்த்து கண்டிப்பா ஆனேன். எம்ஐ இப்ப என்னடா சர்ப்ரைஸா என்னடா இருக்கு? அவன் டீம் இப்ப பாண்டியாவே ஆட முடியாது, பும்ரா ஆட முடியாது. எம்ஐல வந்துட்டு ஆன் பேப்பர் ஸ்ட்ராங் தான். ஆனா எப்ப பும்ராவும் ஹர்திக்கும் ஃபிட்டா இருக்கும் போதுதான். இன்னைக்குன்னு பார்த்தேன்னு ஏன் அவங்க 11 எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நான் இதுதான் முன்னாடி சொல்றேன். உங்களால வந்து ரிக்கல்டனையும் ஜாக்சன் 2 பேர்த்தையும் அந்த ஒன் ரவுண்ட் ஜாக்சன் நீங்க ஆட வச்சா உங்களோட மீதி எல்லாத்தையும் நீங்க டீப் ப்ரமோட் பண்ணணும். சூரியகுமார் கொஞ்சம் தள்ளி வரான், திலக் வர்மா பினிஷர் ரோல் கிட்ட வரான், அதுக்கடுத்து ராபின் மின்ஸ் 2 பினிஷரே கிடையாது, அதுக்கடுத்து உனக்கு நமன் தீர் வரான். அதுலயே எனக்கு ஒரு ஷாக்கு டிரைவிங். ஏன் எடுத்தோடனே 4 ஃபாரினர்ஸ் அனௌன்ஸ் பண்ணி ஆடிட்டாங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு. ஏன்னா அதனாலதான் வந்து டெத்துல வந்து ஒரு ஹிட்டரை வந்து ஆட முடியாம போச்சு கடைசியில வந்து. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி ஃபாரினர் ஆடிந்தா நீ எதுக்கு ஒன் டவுன் ஸ்ட்ரென்த் பண்ணும்? உனக்கு தான் திலக் வர்மா இருக்கா, அதுக்கு ஸ்கை இருக்கா. நீ ஒரு பினிஷர் மாதிரி நீ ஜாக்கப்ஸ் தானே ஆடி இருக்கணும். அதான் நானும் யோசிச்சேன். இப்ப கடைசியில் இன்னைக்கு தீபக் சார் வந்து அடிச்சிட்டான். ஆனா அந்த நத்தா சொல்ல இங்க இருக்கும் போது ஆடவே மாட்டான், அங்க இருக்கும் போது பிரேக் த்ரூ எடுக்கிறான், வந்து பேட்டிங் 23 அடிக்கிறான். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது பார்க்கும்போது. ஆனா கடைசியில் அவன் அடிச்சனாலதான் இந்த 155 ஒரு ஸ்கோர் வந்துச்சு. ஆனா இவங்க நல்லா மும்பை பவுலிங் பாத்தியா? இந்த ஸ்பின்னர் எப்படி போட்டான் பாத்தியா? வழக்கம் போல அதான் மும்பை இந்தியன்ஸோட அந்த ஸ்கவுட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்பயுமே நம்ம வந்து பிரைஸ் பண்ணாம இருக்க முடியாது. ஸ்கவுட்டிங் பண்ணி அந்த பிளேயர் வந்து கேரளால இருந்து வந்திருக்கான். அவன் நேஷனல் டீம் கேரளா டீம் எதுலையுமே ஆடினது இல்லை. இவனுங்க வந்து இதுக்கு முன்னாடி இந்த லீக் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மும்பை மேனேஜ்மெண்ட்டே கூட்டிட்டு போய் செலவு பண்ணி பார்க்க வச்சு இப்ப அவனுக்கு சான்ஸ் கொடுத்து அவன் வந்து நல்லா போட்டு இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அவன் பெருசா எதுவும் பண்ணல, நல்லா ஃபிளைட் கொடுத்தான். அதுலதான் ருத்ராஜும் மாட்டினான், தூபேவும் மாட்டினான். ஆனா கடைசி சூப்பரா பண்ணலையா? இல்ல சொல்றேன், தூக்கி போட்டான்ட நல்லா. அதான் சொல்றேன், அதுதான் பெருசுன்ற. இப்ப எந்த ஸ்பின்னர் தைரியம் இருக்கு தூக்கி போடுறதுக்கு? அதான் சொல்றேன். அதான் சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்ல வரேன், கூகுளி அது மாதிரி சொல்றேன், அது மாதிரி போடல, தூக்கி நல்லா போட்டா, அதான் சொல்றேன் நானு. இப்ப ஸ்பின்னர்னாலே 90 to 100 ஆயிடுச்சு. ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்பின்னரா போட்டான். எவன் அடிச்சா தூபேவா இருந்தாலும் சரி, நீ ருத்ராஜா இருந்தாலும் சரி, நான் தூக்கி 70ல போறேன், நீ முடிஞ்சா நீ வெளியே அடிச்சுன்னு சொல்லி செமையா போட்டான் லூப்பா. அதுதான் சக்சஸ் காரணம் அவனுக்கு. அதே மாதிரி வில்ஜாக்ஸ்க்கும் பவுலிங் இன்னைக்கு நல்லா கிளிக் ஆச்சு. மேபி இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல வந்து வில்ஜாக்கோட பவுலிங் வந்து எஃபெக்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப சிஎஸ்கே பத்தி ஒரு பாயிண்ட் இருக்கு. சிஎஸ்கே வந்து என்னன்னா வந்து இப்ப ஃபீல்டிங் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. அதை பத்தி பாத்தியா? ஃபீல்டிங் பாத்தியா? அது ஒன் ஆஃப் கேம் தான். ஃபீல்டிங் கூட அது எல்லா மேட்ச் இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆசனா வந்து இன்னும் வந்து இங்கெங்கயோ எல்லா இடத்துலயும் விட்டுக்கிட்டு இருந்தாரு ஆசன. அஸ்வின் எப்பயுமே ஃபீல்டிங்ல கொஞ்சம் சுமார் தான். அவங்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற? அப்புறம் சிஎஸ்கே வந்து கொஞ்சம் இந்த டார்கெட்டை சீக்கிரமே முடிச்சிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டது ரொம்ப தப்பு. இதுதான் வந்து பின்னாடி வந்து அது அஃபெக்ட் ஆகும். இத பத்தி என்ன நினைக்கிற ஷாம்? 100% அக்ரி. ஆயிருப்பாங்க ப்ரோ. அது ரன் வந்து கம்மியா இருந்ததுனால, ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேன் இருந்ததுனால அப்படியே கடைசி வரைக்கும் வந்து முடிக்கிற மாதிரி ஆயிருச்சு. இப்ப ரச்சின் ரவீந்திராவோட விக்கெட் ஒரு 15-16ல போயிருந்துச்சு அப்படின்னா திரும்ப ஒரு 2 நியூ பேட்ஸ்மேன் வந்து செட்டில் ஆகிட்டு வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஆயிருக்கும். சிஎஸ்கே வந்து என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு ருத்ராஜ் ஜெய்க்வாட் 22 பால்ஸ்ல 50 அடிச்சிட்டான். சிஎஸ்கேவோட ரன் வந்து பவர் பிளே முடியறதுக்குள்ள 60 பக்கம் வந்துருச்சு. ஸோ டார்கெட்டே 150ல தான் இருக்கு அப்படின்றதுனால ஒரு 16-17லயே முடிச்சிருந்தோம்னா ரன் ரேட்டும் அதிகமா இருக்கும். ஹரி, அதுவும் நான் ப்ரிவியூல சொன்ன 2 பாயிண்ட் தான். இப்பயே சிஎஸ்கே வின் பண்ணா அந்த 2 பாயிண்ட் எனக்கு ப்ராப்ளமா தான் தெரியுது. ஒன்னு ட்ரிப்பதி, இன்னொன்னு கூடா.
நீ நம்ம அதான் சொன்னோம், சிஎஸ்கேவோட பேட்டிங் லிங்க்ல அவங்க 2 பேர் கிளிக் ஆகணும், அப்பதான் இந்த பேட்டிங் வந்து அவே போனாலும் அவே கேம்ஸ்ல வின் பண்ணணும்னு நம்ம சொல்றோம். இன்னைக்குன்னு பார்த்தா எனக்கு ட்ரிப்பதியும் நல்லா விளையாண்ட மாதிரி தெரியல, ஹூடாவும் நல்லா விளையாண்ட மாதிரி தெரியல. கிஷோர் நான் இன்னொன்னு கேக்குறேன், இப்ப சாம் கரன் நிஜமா கன்ஃபார்ம் இங்க ஆடியே ஆகணுமா சேப்பாக் பிட்ச்ல? சாம் கரன் சரி, நான் என்னைக்கா இருந்தாலும் ஆல்ரவுண்டர் வேல்யூ பண்ணுவேன். நீ அது சாம் கரன்னா ஓவர் டர்னா அவங்க தான் முடிவு பண்ணும், அவங்க சாம் கரன் தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. பட் ஆல்ரவுண்டர் என்னைக்கும் வேல்யூ தான் ஏறி அது இன்னைக்கு. அதுக்கு போல என்ன பண்ண சொல்ற நீ? இந்த டெவான் இல்லடா அப்படி சொல்லல. இப்ப நீ பாத்தீங்கன்னா இப்ப சாம் கரன் ஒரு ஓவர் தான் போட்டான், ஜடேஜா வந்து நல்லா போட்டிருக்கான், நான் வெறும் 3 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நீ பண்றதுக்கு நீ பவர் பிளேல அந்த எப்படியும் உனக்கு ஒரு ஓவர் இதா இப்ப நேத்தன்லிஸ்மே நல்லா ஃபீல் பண்றான். சாம் கரன் எனக்கு தேவையில்லை, இப்ப ஒரு 2-3 ஓவர் போடுறான்னா ஓகே. இன்னைக்கு அவனோட இம்பாக்ட் சுத்தமா இல்ல எதுலயுமே. அது ஓகே. அது சேப்பாக்கு நீ சொன்ன மாதிரி அவனுக்கு தேவை இல்லதான். அதுக்கு பதிலா நான் ஒரு விஜய் சங்கர் மாதிரி கூட ஆடிட்டு கடைசியில நான் வந்து 3 ஃபார்னஸ் போட போயிட்டு இம்பாக்ட்ல நான் தேவைன்னா எடுத்துக்கலாம்ல. அப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் லக்ஸரி இருக்கும்ல. நீ விஜய் சங்கர் இல்ல வந்து ட்ரிப்பதி, யாரு விஜய் சங்கர் இல்ல ஹூடா, 2ல ஒண்ணுதான் ஆட முடியும். நீ 3 பேர் என்ன சொல்ல, ஹூடா ட்ரிப்பதி விஜய் சங்கர் 3 பேரே ஆடிடுவியா? வாய்ப்பே இல்ல. ஆல்ரெடி அவங்க அப்படின்னா டீம் ஃபார்மேஷன் 11 யோசிரி இது நல்லாவே இருக்காது. இப்ப அதே மாதிரி ருத்ராஜ் ஒன் ஆடுறது சரிதான் நினைக்கிறீங்களா? ருத்ராஜ் ஒன்றோரா இல்ல, அவன் அது எதுக்கு எனக்கு ஏன் ஆடி இருப்பான்னு நான் நினைக்கிறேன்னா, உனக்கு திருப்பதிக்கு வந்து ஏர்லியா ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச இருக்கும்னு நினைக்கிறேன். நீ இறங்கி போய் சுத்து நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி இருக்கும். ருத்ராஜ் வந்து ஒன் ஷைன் ஆயிட்டான், பட் திரிபாதி எப்படி ஆகுவானான்னு தெரியல. சோ வந்து ருத்ராஜ் வந்து ஓப்பனிங்கே ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா திரிபாதி வந்து முன்னாடி 16-17 இருந்தே ஒன் தான் அவனோட ஸ்பாட். சோ அதுலயே கண்டினியூ பண்ணலாம். அதுவும் பண்ணலாம். பட் கரெக்ட், அந்த மாதிரி மாத்திட்டுலாம் இருக்க வேணாம். ருத்ராஜ் ரவீந்திரான்றது உனக்கு ஓப்பனிங் எப்படி இருக்கு நீ பாக்கும் போதே ஓகே. அதுவும் இப்ப மும்பை வந்து கடைசியில அந்த ஒரு இது பண்ணிட்டாங்க, அதாவது வந்து ட்ரெண்ட் போல்ட் கொடுத்தது வந்து என்ன நினைக்கிறாரு, அதுக்கு பதிலா ஸ்பின்னர் போயிருக்கலாமா? சாண்டர் பார்த்தா 2 ஓவர் இருந்திருக்கு, அவனுக்கு 1 ஓவர் தான் கொடுத்து அது கொஞ்சம் குழப்பிட்டானா சூரியகுமார். டீமோட கீ பவுலர்னு இருக்கிறதுனால அவன் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, சோ கண்டெயின் பண்ணிரலாம்ன்ற ஒரு இதுக்காக கொடுத்திருப்பாங்க போல். ஏன் ஸ்பின் ஸ்ட்ரோக் உனக்கு நல்லா போகும்போது நீ கரெக்டா நீ அப்ப 4 ஓவர் இருந்துச்சு, சாண்டருக்கு 2 ஓவர், அந்த சின்ன பையனுக்கு 1 ஓவர் கொடுத்திருந்தேன்னா கடைசி நமந்தீர நீ போட வைக்கிற, அது வந்து என்ன ஒரு எனக்கு புரியல. வேலிட் பாயிண்ட். போல்ட்டுக்கு பதிலா அவங்க வந்து ஸ்பின்னர்ட்ட போயிருக்கலாம். நான் அத பண்ணிருக்காரு. ஆனா சாம் சொல்றது வேலிட் பாயிண்ட் தான். போல்ட் மாதிரி ஆளு எக்ஸ்பீரியன்ஸ் நம்பி நீ குடுக்கறதுக்கு அதை நம்ம யாரு குறைச்சு இங்க இருந்து நம்ம பேசலாம். ஆனா நீ அங்க இருக்கும்போது நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஒருவேளை போலாமோன்னு அந்த தாட்டு நான் தப்பு சொல்ல மாட்டேன், ரெண்டும் பண்ணிருக்கலாம். பட் போல்ட்டே நம்ம அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவன் இந்த மாதிரி எத்தனை டெத் ஓவர்ஸ் போட்டிருப்பான், சோ அதையும் நம்பி கொடுத்துருக்கான். மேபி ஸ்பின்னருக்கும் கொடுத்துருக்கலாம். நீ சொல்றதும் ஓகே தான். எனக்கு இதுதான் ஒரே ஒரு சின்ன இது, இந்த மேட்சை வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருக்கலாம் தான், அது ஒண்ணுதான் என் மனசுல உறுத்திட்டே இருந்தது. அதுவும் இல்லாம பவுலிங் பார்த்து எனக்கு சூப்பரா இருக்குது, 100 சூப்பரா போறான். அஸ்வின் அந்த 1 ஓவர் இதா போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரன்னே கொடுக்கல. ஜடேஜாவும் சூப்பரா போட்டாங்க, எல்லாருமே சூப்பரா பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த ட்ரை பிட்ச் இந்த மாதிரி தான் கொடுக்கணும், இந்த மாதிரி தான் கொடுக்கணும். அவன் கரெக்டா நம்ம ப்ரிவியூல சொன்ன மாதிரி தான் பிட்ச் வந்து ஸ்பின் பிட்சா கொடுத்தா சிஎஸ்கே ஹோம்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் நீ நடந்திருக்கு. எப்பயும் போல கைல் அஹமதோட இத பாத்தியா? கைல் அஹமது எப்படி போட்டான் பாத்தியா? கைலி தான் ஓப்பனிங் சூப்பரா போட்டான். அவனுக்கு ரோஹித்துக்கும் தான் நல்ல ரெக்கார்ட் இருக்கு ஆல்ரெடி. 4th டைமா 3rd டைமா ரோஹித் சர்மா வந்து இன்னைக்கு ஸ்டெப் அப் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன், அது நடக்கல. ஏன்னா வந்தா அப்படி 3 பால் ஆடினா அப்படியே பெஞ்சுக்கு போனா சப் இம்பாக்ட் பண்ணி வெளியே உட்கார வச்சுட்டாங்க. இல்லடா ரோஹித் சர்மா அந்த இதான் தாண்டி போயிட்டாரு. ஏன்டா டீம்ல உனக்கு இத்தனை கேப்டன் இருக்கும்போது ரோஹித் சர்மா வந்து தான் இன்புட் கொடுத்ததுன்னு அந்த அளவுக்குலாம் இல்லையே. என்னதான் இருந்தாலும் ரோஹித் சர்மாவோட இம்பாக்ட் வந்து ஃபீல்டுல வேணுங்கிறது வந்து என்னோட கருத்து. அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா. வெளியே உட்காந்துமே இம்பாக்ட் கொடுத்துட்டு தான் இருந்தாரு. இல்ல சீரியஸா சிஜிக்கு சொல்ல, நிஜமாலே வெளிய உட்கார்ந்துட்டு வந்துட்டு ஏதோ கடைசில வந்து இம்பாக்ட் கொடுக்கணும்னா நீ உள்ளேயே இருந்திருக்கலாமேடா, எதுக்குடா வேற ஆள்லையாடா தூக்கி போடுறதுக்கு இதுல போக. சரி அந்த மாதிரி அந்த டைம் கடந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம. சரி ஓகே, எப்படியோ கடைசியே ஒரு வழியா சென்னை ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, இது நல்ல ஒரு விக்டரி தான். என்னை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்த டீமை வச்சு அவங்க வந்து செட்டிலா இருந்த சிஎஸ்கே கொஞ்சம் வந்து விக்கெட் எடுத்து ஸ்ட்ரகிள் பண்ண வச்சு கடைசி வரைக்கும் கொண்டு வந்ததே மும்பைக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் தான். அதனால கரெக்ட், அது ஒத்துக்கறத அக்ரி பண்றேன். மட்டும் பண்ணாலே மும்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா மாறிடும். சரி ஓகே, பேட்டிங் ஆர்டர் தான் பண்ணோம்.
சரி ஓகே, நாங்க எங்க தாட்ஸ் எல்லாம் சொல்லிட்டோம். உங்க தாட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ல நீங்க போடுங்க. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ டக்கு டக்குன்னு வரும். அதெல்லாம் வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நாங்க பேசுற கான்டெக்ட் உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ரிவ்யூ சந்திப்போம். until then இட்ஸ் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ். பை சொல்லுங்கடா. பை ப்ரோ. பை கைஸ். பை கைஸ். நன்றி, வணக்கம்.